சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பெயர்ச்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்வு பெறப் போகின்றார்கள். அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் அமரப் போகிறாங்க. அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக இப்போ பார்க்க இருக்கோம். அதற்கு முன்பாக இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 10% தான். அது சிறப்பாக இருந்தாலும் சரி, மிக மோசமானதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய பலம் அப்படிங்கிறது 10% தான். அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசாபுக்தியை. அப்போது இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேர்மறையாக இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது. ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சிம்மராசி நேயர்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளாக கேது பகவானும், ஜென்மத்திற்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் அமையப்பெறுகின்ற ஒரு நிலை. ஏற்கனவே அட்டமத்து சனி அமைப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்பாகவே உங்களுக்கு ஆரம்பித்து விடுகின்றது. அதனால் கோச்சார ரீதியாக வெளிப்படையாக சொல்லணும்னா இது ஒரு சிறப்பான காலகட்டம் கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா பலனுமே இங்கே கவனமாக இருங்க, இந்த தசாபுக்தி நடந்தால் கூடுதலாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியாக தான் பெரும்பான்மையான பலன்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சரிங்களா? இதில் முதல் விஷயம் என்னென்னாங்க, திருமண அமைப்புகள் கைகூடி வரும். இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு, இந்த இன்டர் காஸ்ட்ல மேரேஜ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறவங்க, இல்லை தனித்து குடும்பத்தை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணுறன்னு முயற்சிக்கின்ற காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணும். அது நல்லா சக்ஸஸ் ஆகுது, இல்லை அது 2வது பட்சம். ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகப்படியும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும், முயற்சிக்கலாம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த புத்திரவாக்கியத்திற்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ, குறிப்பாக இந்த கர்ப்பப்பை தொந்தரவு இருக்குது, இல்லை ஸ்போம் தொந்தரவு இருக்குது, மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மருத்துவ உதவிகளுக்கு பிறகாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகப்படியும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த புத்திரபாக்கிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் உங்கள் ஜாதக அமைப்படி சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், யாராவது வெளியிடத்திற்காக முயற்சிக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அந்த வெளியிட முயற்சிகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரி, இப்போ எல்லா சிம்மராசிக்காரங்களும் வெளிநாடு போயிடுவாங்களான்னா அதுதான் கிடையாது. இப்போ தான் சொன்னேன், தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட், தசாபுக்தி ஒத்துழைக்கணும்னு. உங்கள் சுய ஜாதகப்படியும் 9ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி யாருக்கு இந்த 1.5 வருஷத்தில் போகுது அவங்க வெளிநாடு போயிடுவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகள் பலமாக உண்டு. தாராளமாக தசாபுக்தி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறது அமைப்பு. இவ்வளோதான் நண்பர்களே. இதை தாண்டி நான் வேறு எங்கேயும் உங்களுக்கு சிறப்பாக அப்படி இருக்குது, ஓஹோன்னு இருக்குது, ஆஹான்னு இருக்குன்னு சொல்லுகிற அமைப்புகளை ஓப்பனாக சொல்லணும்னா இல்லை. சரி, எங்கெங்கே கவனமாக இருக்கணும்னு சொல்கிறத சொல்லிடுறேன், பார்த்துக்கிடுங்க. முதல் அமைப்பாக ஹெல்த், உடல்நிலை. உடல்நிலையில் ஏதாவது ஒரு தொந்தரவு விட்டகுறை தொட்டகுறையாக வந்துச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளையோ அல்லது கொஞ்சம் நீடித்து மருந்து எடுக்கிற மாதிரியான அமைப்புகளில் வயதானவர்களுக்கு தொந்தரவையோ ஏற்படுத்தும். ஆக உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். உணவு பழக்க வழக்கங்களில் சரியானதை மட்டும் எடுத்துக்கிடணும். உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை தவிர்த்துக்கிடணும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அடுத்த 1.5 வருஷத்துக்கு ஒரு வேளை அடுத்த 1.5 வருடங்களுக்கு 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் நோயின் வீரியத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அல்லது அடிக்கடி நோய் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் கவனிச்சிருந்துக்கிடணும். அது நடக்கலை, நல்ல தசை நடக்குதுன்னா பெரிதாக நீங்கள் பயந்துக்கணும். சின்னதாக காய்ச்சல் வர 2 நாளில் சரியாக போயிடும். தசாபுக்தி நடந்தால் அது 10 நாள் இழுக்கும். புரியுதுங்களா? அதை பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தேவையில்லாத எதிலையாவது தொழிலில் அகலக்கால் வைக்கிறேன், இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கடன் வாங்கி வீடு கட்டுறேன், கடன் வாங்கி சொத்து வாங்குகிறேன், இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக முன் யோசனை இன்றி சிந்திக்காமல் பொருளாதார ரீதியாக முதலீடுகளை போட்டுட்டு நெருக்கடியில் மாட்டிக்கிறது. ஆக எக்கனாமிக்கலி டிஸ்டர்ப் ஆகிற அமைப்பு இப்போ உண்டு. அப்போ என்ன பண்ணணும்?
எக்கனாமிக்கலாக என்ன பண்ணால் டிஸ்டர்ப் ஆகுமோ அதை செய்யாமல் எதை செய்கிறதுக்கு முன்பும் 1-2 முறை சிந்திச்சு செயலாற்றினாலே பாதி பிரச்சனை தீரலனாலும் குறைஞ்சிரும். வலுவாக போய் மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீர்கள். கடனை ஏற்படுத்தி உங்களை வீடு வாங்கலை, கடனை ஏற்படுத்தி உங்களை சொத்து வாங்கலை, கடனை ஏற்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணலன்னு யாரும் அடிக்கலை. பொறுமையாக வாங்கிக்கலாம். இந்த வருஷம் இல்லைனாலும் 4 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஆனால் கடன் பட்டார் நெஞ்சம் போல பயப்பட வேண்டாம், பயந்துடக்கூடாது. சரிங்களா? ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படி 6ஆம் இடம் 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் இந்த மாதிரி தேவையில்லாமல் எதிலையாவது அகலக்கால் வச்சு கடன் தொந்தரவுல நீடிச்சு மாட்டிக்கிடுவீங்க. அப்போது அதை பண்ணாமல் இருக்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. தசாபுக்தி நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம், பெருசாக அது கடனை தராது. சரிங்களா? நடந்தால் தான் நீங்கள் பயப்படணும். சரிங்களா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் 10% தான். தசாபுக்தி நடந்தால் தான் அது 100%. சரிங்களா? ரைட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி உறவு, உறவுகளுக்கிடையில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஈகோ கிளாஷஸ், இது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் கேசஸ் வரைக்கும் நகர்ந்துடும். ஆக அன்பு நண்பர்களே, தேவையில்லாத பல பஞ்சாயத்துகளை குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகின்ற அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் ஏதாவது தோஷ அமைப்புகள் இருந்து 8ஆம் இடமோ அல்லது 6ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்கின்றது, அல்லது 7ஆம் இடத்துல ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து அதோடைய தசாபுக்தி நடக்குதுன்ற கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணும். இல்லைனா அது தேவையில்லாத குடும்ப பிரச்சனை பிரிவினை அப்படி கொண்டு போயிடும். அப்போ நம்ம எதுலேயும் பெருசாக அகலக்கால் வைக்காமல் யாருக்கிட்ட விட்டு கொடுத்து போக போகிறீங்க? உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட. இதுக்கு எதுக்கு வைக்கும்? நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய என்ன சொல்கிறதுங்க, நம்மளுடைய சரிபாதியாக ஏற்றுக்கொண்டவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது என்ன கஷ்டம்? அது கஷ்டம்தான்னா லைஃப்பை விட்டுறணும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது. 6-8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் வருதுன்னா அது வழக்குகள், கோர்ட்டு பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை பிரிவினைன்னு கொண்டு போகும். ஆக தசாபுக்தி நடுங்கள்லாம் பெரிதாக பயப்பட வேண்டாம். காலையில் சாம்பாரில் உப்பு இல்லைன்னு பிரச்சனையாகி நைட்டில் சரியாக போயிடும். ஆனால் தசாபுக்தி நடக்குதுன்னா காலையில் சாம்பாருக்கு வந்த பிரச்சனை 10 நாள் கழித்து அது சண்டையாக மாறி 20ஆவது நாள் அது பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம். ஆக கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப நிதானம் தேவை. வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, வண்டி வாகனங்கள்லையும் நிதானம் தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஊர் பொது விஷயங்களில் தேவையில்லாமல் போய் தலையிடுறது, இல்லை வேறு யாரேனும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு மூக்க உடச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் தேவையில்லாத விஷயங்களில் வீணாக போய் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க. இந்த ரோட்டில் போகிற ஓனானை தூக்கி வேட்டியில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆக 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா பின் ட்ராப் சைலண்ட்டாக யாராவது பர்சன் ஏப்பா சண்டை போகிறீங்க அப்படின்னு கேட்டு அமைதியாக போயிடணும். உள்ளே புகுந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களை போட்டு வெளுத்துருவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்பம்னு தொழில்னு 3-4 முக்கிய அஸ்திவாரங்களுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனித்து நிதானித்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்ன எல்லாமே தசாபுக்தியும் நடந்தால் தான் உங்களை பெருசாக பாதிக்கும், இல்லைனா பெருசாக தொந்தரவு தராது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா பெரிய தொந்தரவுலே கிடையாது, அது பாட்டு நீங்கள் ஃப்ளோவாக போய்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஆக அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.